மதுரை சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த லோகநாதன் தான் பெரிய கை. இவனுக்கு கமிஷன் கொடுக்காம எந்த தொழிலும் நடத்த முடியாது. இவனுக்கு எல்லாமே சிம்மக்கல் ரவியும் சிவப்பு ராஜாவும் தான். கேன்சர் வந்து 2 மாசமா ஆஸ்பத்திரியில் இருந்தான். இன்னைக்கு காலையில் தான் செத்து போயிட்டான். இந்த லோகநாதன் எடுத்து பிடிக்க சிம்மக்கல் ரவியும் சிவப்பு ராஜாவும் இப்பவே போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அண்ணன் அல்பாயுசிலே போனாரு. சும்மா சிங்க மாதிரில வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அவரை சந்தோஷமா அனுப்புறது போட்டு ஒப்பாரி வைக்கிறீங்க. டேய், அண்ணன் சந்தோஷப்படுற மாதிரி பெரியவரை புகழ்ந்து பாடுங்கடா. என்னடா இவனும் பாட மாட்டேங்கிறான். டேய் ஜாக்சன், நீ பாடுற. மீ நோ நோ, ஐ ஒன்லி இங்கிலீஷ். பரவாயில்ல பாடுற. எவ்ரி நைட் இன் மை ட்ரீம்ஸ் ஐ see you, I feel you. நிறுத்துற. நீ என்னடா இங்கிலீஷ்ல ஒப்பாரி வைக்கிற? ஹாப்பியா பாடுறா. ஹாப்பி ஹாப்பி. டையாரே டையாரே டையா டையா டையாரே டையா 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 டையாரே. டையாரே டையாரே டைகர் போல வாழ்ந்தாரே. 10 விரலில் கத்தி சுத்தும் சுத்த வீரன் போனாரே. டையாரே டையாரே தங்க காசும் தந்தாரே. தங்க காசு தந்த மனுஷன் நெத்தி காசா போனாரே. அண்ணா கொட்டு வந்துருச்சு, இவங்கள ஒதுக்கிடுவோமா? போல வாழ்ந்தாரு. ஏழை வாழ எல்லாம் வாழ வாழ போல வந்தாரு. டையாரே டையாரே தானே தன்னை தந்தாரே. கண்ணி பெண்ணின் மாங்காக்க கட்டிய வேட்டி தந்தாரே. டேய் தமிழ், நீ ஒதுங்க. டேய் தப்பு, நீங்க வா. என் கூட சோடி போடுறா. டையாரே டையாரே நானும் நல்லது செஞ்சாரே. வெள்ளத்தோட போன பூனைய வீட்டுல கொண்டு சேர்த்தாரே. வடிவா வந்தாரே. ஆதி சேச கொத்த வந்தாரின் பாட வச்சாரே. டையாரே டையாரே ஐயோ வேணாம் கண்ணீரே. ஐயா செத்த ஆட்டம் பாட்டம் வேட்டு போட சொன்னாரே. உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேணாம். நீங்கள் பிரியக்கூடாது, ஒற்றுமையாக இருங்க.
அண்ணன் இருக்கப்போ உங்களுக்கு என்னென்ன பண்ணாரோ அத்தனையும் நான் பண்ணுறேன். எப்போ போலும் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சித்தப்பு காமெடி பண்ணிட்டு இருக்காத. உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? எப்படி இப்படி பொசுக்குன்னு கேட்குற? எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா. நீங்க பாரு சித்தப்பு, நான் அண்ணன் மேல வச்சிருந்த மரியாதைக்காகத்தான் உன் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 15 வருஷம் அண்ணனுக்காக வேலை செஞ்சிருக்கேனா? சித்தப்பு, நீ இல்ல எந்த அண்ணன் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டாலும் சங்கருத்து போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். வார்த்தை தப்புது சரியில்லை. பொட்டச்சி பேச்ச கேட்டு போய் சேர்ந்துராத சித்தப்பு, மொத்தமா சேர்த்து அறுத்துட்டு போயிடுவேன். ஏய், இனிமே அண்ணனுக்கு அப்புறம் எல்லாமே நான் தான். என் மேல நம்பிக்கை இருந்தா என் பின்னாடி வர்றவன் வாங்க. ஏய் வாடா. ஏய் ராஜா, பாத்தியாடா எப்படி பேசிட்டு போறான்? பாத்தியா? அவன் போறத பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ராஜா, நீ நின்ன பாத்தியா? நீதாயா என் தளபதி. நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே. எந்த கேப்ல அடிச்சானே தெரியலையே. அவனை விட மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கே. ஏய் சித்தப்பு, இருக்கிற காசை வச்சு கறிக்கஞ்சி காய்ச்சி குடிச்சு மிச்ச காலத்தை ஓட்டப்பார். ஓட. ஏய் உட்காட்றா உட்காட்றா. உன் பேர் என்ன? பாலமுருகண்ணே. உன் பேரு? வெங்கட்ண்ணே. உன் அண்ணன் பேரு? கேர் வண்டியில் கிக்கர் அடிச்சு கிளச்சை பிடிச்சி டைம் உட்காட்டு. உன் பேர் என்ன? சிவகுமார்ண்ணே. உன் பேரு? கணேசன் சார். ஆனால் எல்லாரும் டவுட்னு தான் கூப்பிடுவாங்க. உங்க அண்ணன் பேர் என்ன? நாகராஜண்ணே. எங்க வேலை பார்க்குறாரு? மைன்ஸ்ல ஏடியா வேலை பார்க்குறேன் சார். நான் என்ன அடிச்சிங்க? நான் என்ன தப்பு பண்ண? ஏய் இப்ப எதுக்கு திக்குற? இல்லைங்கண்ணே, அவன் லைட்டாக பதட்டம் ஆகிட்டாலே திக்க ஆரம்பிச்சிருக்கான். பேசிக்காக சின்ன வயசுல இருந்தே அவன் திக்கு வாயினேன். ஏய் உன்னைய பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஆனா உங்க அண்ணன் எனக்கு பாவம் காமிக்கலையே. உங்க அண்ணன் என்ன பெரிய வாழ்க்கை வெற்றிவேல் நினைப்பா? நானே 4 லாரியை வச்சு வாரியில ஜல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எவனோ பரதேசி கம்ப்ளைண்ட் பண்ணான்னு எல்லா லாரியும் சீஸ் பண்ணிட்டான். சரி கட்டிங் தான் எதிர்பார்க்கறோன்னு பணத்தோட ஆபீஸ் போனா போலீஸ்ல மாட்டி விடுன்றான். வெரி டேஞ்சரஸ் பல்லோ. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? இவங்க அண்ணன் சீஸ் பண்ணா இவங்க அண்ணனை போய் அடிக்க வேண்டியதானே? டேய் இவங்க அண்ணன் பெரிய ஆபீசர்ல, அவன் மேல கை வச்சா அட்டம்ப்ட் மர்டர்னு 10 வருஷம் உள்ள போட்டுருவான். அதனாலதான் இவன் அடிச்சேன். ஏய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி வை. கிளம்பு. வாடா. ஏய் எங்கடா போறீங்க? ஒத்த கடைக்குண்ணே. ஒத்த கடைக்கு அப்புறம் போலாம். உத்தங்குடியில் என் வீட்டில் இறக்கி விட்டு போ. டேய் அண்ணன் நான் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே வெயிட் பண்ணுறேன். வாங்கண்ணே. போ. இந்த உலகத்திலேயே அடிச்சவனை ட்ராப் பண்ற ஒரே ஆளு நீதான்டா. பனைமரத்துல பாதி வளர்ந்துருக்க, ஓங்கி 2 மிதி மிதிச்சுட்டு வரதை விட்டுட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அம்மா நீ வேறம்மா. இம்மா பேரு கத்தி வச்சிருந்தான். சொரியும் தானா? உயரம் வந்தா மட்டும் கத்தி இறங்காதானே? ஏன் குழந்தை நிறைய இப்படி பயந்து சாகுறீங்க? அண்ணி, பயத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு நூல் அளவு தான் வித்தியாசம். ஆக்சுவலா ரப்புன்னு அறியும் போது லைட்டா வலிச்சுது, ஆனா காட்டிக்கவே இல்லையே. ஏன் தெரியுமா? இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவனை 4 காட்டு காட்டுறேன்னு வச்சுக்கீங்களேன். அவன் நாளைக்கு 4 பேரோட வந்து நிற்பான். ஆனா அந்த 4 பேரும் அடிச்சேன்னு வச்சுக்கீங்களேன், அடுத்த நாள் 40 பேரோட வந்து நிற்பான். 40 பேர் நம்மளால அடிக்க முடியுமா? முடியாது. அது சரி. கடை உடையும் மண்டை உடையும் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அலையணும். கடை வேற கவனிக்க முடியாது. கடை மேல வாங்கின லோனு கட்ட முடியாம ஜப்திக்கு வந்து நிக்கும். கடன் அடைக்கிறதுக்கு இந்த வீட்டை விற்கணும். நம்ம வீட்டுக்கு வாடகை வந்தவங்க அட்வான்ஸை திருப்பி கேட்பாங்க. 4 பேருக்கு வீடு வாடகை விட்டுட்டு போய் நாம வாடகை வீட்டுக்கு போகணும். அந்நியாரே, இந்த நிலைமை நம்மளுக்கு தேவையா? இப்போ எல்லா ப்ராப்ளம் சால்வ். ஒரே அறையோட முடிஞ்சு போச்சு. அப்ப அடிச்சான், இப்ப வலிக்கலையே. எப்பவுமே ஃபியூச்சர் பத்தின பயம் இருக்கணும். இப்ப என்னதான்டா சொல்ல வர? உன் பிள்ளை குப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணோட்டலைங்கிறான். செல்வி, காரமாக ரோசம் வர்ற மாதிரி 2 மிளகாயை கிள்ளி போட்டு பெரிய ஆம்லெட்டா தட்டில் கொட்டு திங்கட்டும். ஏன் தாத்தா எல்லாரும் சித்தப்பூவை இப்படி கிண்டல் பண்ணுறீங்க? ஒரு நாள் வேர்ல்ட் கப்போட நம்ம வீட்டு வாசல் நிற்க போறாரு. அப்போ எல்லாரும் மூக்கு மேலே விரல் வைக்க போறீங்க. வேர்ல்ட் கப்பா? பாப்பு, இது கொஞ்சம் ஓவரா தெரியல. உன்னால முடியும் சித்தப்பு. அப்படிங்கிற
எல்லாரும் என்னை நம்பி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு வாரம் மட்டும் பொறுத்துக்குங்க. லோகண்ணன் இருக்கும்போது உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி திரும்ப நடக்கும். நான் இருக்கேன், தைரியமாக போங்க. ரவி, எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. இந்த ஃபேக்ட்ரி ரன் ஆகுதுன்னா அதுக்கு நீ தான் காரணம். நீங்கள் தங்கிக்க, என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, ராமு பண்ணுவார். அப்பா, போக சேனலை மாற்ற வேணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். டேய் ராசு, என்னடா இப்படி பேசுகிற? நேற்றே பொண்ணு வீட்டுக்கு போய் பார்த்து பேசிட்டு வந்துட்டேன்னா. பொண்ணு நல்லா இருக்கு, பரவாயில்ல, இரு பையன்கிட்ட பேசிட்டு ஒன்று கூப்பிடுறேன். இல்லை பெரியவனே, உன் தும்பி ஃபோட்டோ பார்த்தானா என்ன சொல்கிறோம்? பார்த்துட்டான். பிடிச்சிருக்காமா? பொண்ணு ஓகே, பட் அந்த பொண்ணோட கேரக்டர் தெரியணும்ல. கேரக்டரா? பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்துட்டேன். பொண்ணு ரொம்ப லட்சணமாக இருக்கா, நல்லவ, படித்தவ, கை நிறைய சம்பாதிக்கிறா, எல்லா பொருத்தமும் இருக்கு. என்ன கலர் தான் கொஞ்சம் எடுப்பா இருக்கு. அவ்வளோ அழகா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏய், என்னடா வாய் நீளுது? பின் என்னம்மா, அந்த பொண்ணு அழகா இருக்கிறதுக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 40 வருஷம் வாழ்க்கைமா. அந்த பொண்ணோட கேரக்டர் எனக்கு பிடிக்கணும், என்னோட கேரக்டர் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும். எதுவாக இருந்தாலும் 1 or 2 days பேசிட்டு தான் என் மேரேஜ் லைஃப்பை டிசைட் பண்ண முடியும். நல்லா இருக்குடா. இப்போ பேசி பார்க்கணுன்னுவீங்க, அப்புறம் பழகி பார்க்கணுன்னுவீங்க, கொஞ்ச நாள் போனால் குடும்பம் நடத்தி பார்க்கணுன்னுவீங்கடா. அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு? எங்கள் அப்பா ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ளே படுத்ததே கிடையாது. எங்கள் அம்மாவோட குரட்டத்தை தாங்க முடியாமல் 2 பேரும் டெய்லி மொட்டை மாடியில் தான் படுத்து கிடக்கிறோம். எங்கள் அப்பா மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எங்கள் அம்மாவோட குடும்பம் நடத்தி பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தாருந்தா இன்னைக்கு எங்கள் 2 பேருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அப்படியே கணேசா, இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போச்சே. நம்ம குடும்பமானத்தை நம்மளே அசிங்கப்படுத்திட்டோமே. சமாளிப்பா. அது ஒன்றும் இல்லைங்கண்ணே, சும்மா. அம்மா, நீ இங்கே தான் இருக்கியா? ஒரு புலோவில் உண்மையெல்லாம் வந்துருச்சுமா. சோர்த்திங்க வீட்டுக்கு தானே வரணும், வா. எம்மாய் சோத்திகத்தில் விஷத்தை வச்சிடாத. ஓகே பாப்பு, பாய். டைம் என்னன்னு கேளுங்களேன். டைமு என்கிட்ட கேளுங்கன்னு. சரி, டைம் என்ன? சின்ன மூல் சின்ன ஆஸ்பத்திரியில் இருக்கு, பெரிய மூல் பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கு, நடுமூல் நடுங்கிட்டு இருக்கு. உனக்கு எனக்கு பேச்சுல என்கிட்ட வச்சல. பாய். சர்வீஸ் பண்ணாங்க சார். அப்படிங்களா? எங்க சார் டிஸ்பிளே நம்பர் ஒன்றையுமே காணா? எத்தனை வருஷமா யூஸ் பண்றீங்க? 13 வருஷமா சார். 13 வருஷமா? ஆமாம் சார். வெரி குட். அவன் பொண்டாட்டிவே யாரும் 13 வருஷமா பார்த்துக்கிட்டது கிடையாது. மாப்பிள்ள, இந்தா இது ஏதாவது தேர்மாண்டு பாரு. சரி, செல்லுதான். ராஜா, 200 கோடி ரூபா கிரானைட்ஸ் ஃபாரினுக்கு அனுப்பணும். ரவி வேண்டான்னு உன்னை நம்பி வந்திருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். ராஜா, நீ நம்ம சாதிக்காரன், உனக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ தைரியமா இரு. ஒரு முட்டா பையராசா, ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர கிடையாது. இல்லை, இப்போ கொஞ்சம் அங்கே ஓனர் வந்துடுவார். பிரதர், உங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற முருகனுக்கு ஒரு ஃபோன் வேணும்னு சொன்னீங்களே. சரி, நான் 1 hour கழிச்சு வரேன். அண்ணே, புது ஃபோனு 6 மணி நேரம் சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். ஓகே தம்பி. பிரதர், நான் கிளம்புறேன்.
ஒரு நிமிஷம் இருண்ணா. இந்த வக்கீல் பொண்ணுகிட்ட பேசிட்டேன். அவங்க சண்டே மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மீட் பண்ணி பாரு. மற்ற விஷயங்களும் பேசிக்கலாம் உனக்கு பிடிச்சிருந்தா. ஹாய். சித்தப்பு நான் ஓகே சொன்னாதான் நீ ஓகே சொன்ன. ஓகே. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இல்லைங்க, வந்து 1 hour தான் ஆச்சு. ஓகே. ஹாய் குட்டி. வாட்ஸ் யுவர் நேம்? பூஜா. எக்ஸ்கியூஸ் மீ, மே டேக் யூ ஆர்டர் நோ? என்ன சாப்பிடலாம்? என்ன சாப்பிட்றா இவ? நல்லா இருக்கும் போல இருக்கே. We'll have cold coffee. ஓகேங்க. 2 cold coffee. Okay ma'am, anything One else? vanilla ice cream. Vanilla is boring. We'll have strawberry. Huh? 2 cold coffee and 1 strawberry ice cream. Okay? Okay ma'am. Make it fast. Huh? Sure ma'am. இவ்வளோ அழகா இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே. மொத்தம் 27 பேர். பட் நான் லவ் பண்ணது 2 பேரை தான். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூல்ல தினேஷ்னு ஒரு பையன். ஸ்மார்ட்டா இருப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான். பட் +2ல ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம். ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயரில் கார்த்திக் அவன் பேசிட்டு இருந்தானா நேரம் போகிறதே தெரியாது. நிறைய சுற்றிருக்கோம் பட் லிமிட் கிராஸ் பண்ணல. ஒரு பீரியடில் ஸ்டேட்டஸ் காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஜென்யூனாக பேசி அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்கள்? அச்சே, நம்மளுக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லைங்க. சும்மா சொல்லாதீங்க. ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாமல் இருந்திருப்பீங்க? சீரியஸாக தாங்க. உண்மையை சொல்லுங்க. ஆக்சுவலாக என் லைஃப்லேயும் ஒரு பொண்ணு இருந்தாங்க. ஆனால் அது லவ்வெல்லாம் இல்லை பாப்பு. நாங்கள் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒன்றா சுற்றுவோம், சேர்ந்து சாப்பிடுவோம். ரிட்டர்னில் போகும்போது வாக்கிங்லேயே அவளை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்களை லவ்வர்ஸ்ன்னு கேலி பண்ணுவாங்க. நானும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு நினச்சேன். பட் அவள் கிளாஸ் மாதிரி போயிட்டான். கிளாஸ் மாதிரி போயிட்டாங்களா? 6th 7th போகும்போது அவளை A செக்ஷனுக்கும் என்ன B செக்ஷனுக்கும் மாற்றிட்டாங்க. 6th to 7thலயா? இது ஒரு லவ் ஸ்டோரி. இதுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வேறயா? ப்ளீஸ் இட்யா. நான் கோல்ட் காஃபில ஆர்டர் பண்ணேன். ஏன் மாத்தி கொண்டு வந்தீங்க? இல்ல மேம், நீங்க நார்மல் காஃபி தான் ஆர்டர் பண்ணீங்க. What nonsense. I ordered for a cold coffee. How dare you change my order? Sorry ma'am. நீங்க மேனேஜர் கூப்பிடுங்க. I need to talk to him. Order cancel. ச்சே, irritating. ஏதோ ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க்யூங்க. அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட். என்ன? 1 லேட்டா வந்தா ஒரு சாரி கேட்டால. ஆமால. செகண்ட் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவளே மிட்டாய் கோல்ட் காஃபி அப்படின்னு ஆர்டர் பண்றா. நான் வெனிலா தானே கேட்டேன், அவ ஸ்ட்ராபெரின்னு ஆர்டர் பண்றா. 4வது அந்த 2 பிரேக்கப்பும் தானா நடக்கல. இவ தான் அவங்கள கட் பண்ணி விட்டுருக்கா. ஆஃப்டர் மேரேஜ் உடனே கட் பண்ணி விட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? ஹேய், ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே டைவர்ஸ் வரைக்கும் திங்க் பண்ணிட்டியா? சூப்பர் பாப்பு. ஆமா பாப்பு, ஒரு சின்ன டவுட்டு, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு பொண்ணு மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என்ன பொண்ணுங்க மனசோ. நம்ம தொழிலில் முன்னால் போனவனை பின்னால் வந்தவன் எவனும் விட்டு வச்சது இல்லைண்ணே. உசுறு தானே மூலத்தனம். இல்லை, தேவையில்லாமல் நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு நடுவில் இன்னொருத்தனை வளர்த்து விட்டுறாங்களே. இல்லை, நான் அந்த பிரச்சனைக்குள்ளே வரக்கூடாதுன்னு பார்த்தேன். உங்களுக்குள்ள பிரச்சனை வேணாம்ல, 2 பேரும் சேர்ந்த மாதிரியே தொழில் பண்ணிட்டு போண்டிதானடா. எனக்கு மட்டும் சண்டை போட்டு சாகணும்னு ஆசை. முதல்ல அவனை ஒத்துக்கிற சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். இந்த போகிறப்ப தப்புக்குன்னு ஆகிப்போச்சு. தப்பையாவது சரியாக பண்ணுங்களேன். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, எக்ஸ்போர்ட்டு, ரியல் எஸ்டேட்டில் நீ பார்த்துக்கோ. இந்த கிரானைட்ஸு, இந்த டிரான்ஸ்போர்ட்டு, பாலம் கட்டுறதெல்லாம் ராஜா பார்த்துக்கோ. அண்ணா, கிரானைட்ஸில் மொத்த மாதம் எவ்வளோ வரும்னு தெரியுமாண்ணே? நீங்கள் தொழிலை விட்டு 15 வருஷமாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அண்ணா, இந்த பிரிக்கிற வேலைலாம் வேணாண்ணே. இன்னும் 2 நாளில் சிவப்பு ராஜா உயிரோடு இருப்பான், இல்லை இந்த ரவி உயிரோடு இருப்பான். ரவி சீக்கிரமாக பெரிய ஆளாகணும்னு நினச்சவன்லாம் ரொம்ப சீக்கிரம் காணாமல் போயிட்டான். எனக்கு இது சரியாக படலை. நான் கிளம்புறேன்.
ரவி என்கவுண்டரில் போடுறதுக்கு கமிஷனரை மாற்ற சொல்கிறேன். ஆமாண்ணே. பண்ணலாம், ஆனால் கமிஷனரை மாற்றுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸியான வேலை இல்லை. என் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிசைட் பண்ணுறதெல்லாம் நம்ம சிஎம் தான். இல்லைண்ணே, இந்த உதவியை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய உதவி நான் பண்ணுவேன். உதவி எனக்கா? என்ன ராஜா, அப்படின்னா உதவி? நீங்கள் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தின கலவரத்தில் ஒன்றிய செயலாளர் துரைசாமியோட மொத்த குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவன் மகங்க கட்ட ரமேஷும் பால்பாண்டியும் சாகலை. என்ன சொல்ற? உங்களை கொல்லணும்னு கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னண்ணே, நம்பிக்கை இல்லையா? குன்னூரில் இருக்கவங்க சகலைக்கு வேணா ஃபோனை போட்டு கேட்டு பாருங்க. சொல்லுங்க சகல. கட்டா ரமேஷும் பால் பாண்டியும் உயிரோடு இருக்காங்களா? ஆமா சகல, அது அது கட்டா ரமேஷும் பால் பாண்டியும் உயிரோடு இருக்காங்களா? ஏய், ஏன்டா இதெல்லாம் முதல்ல எனக்கு சொல்ல? இல்ல சகல, இப்பதான் மினிஸ்டரா இருக்கீங்க, இப்ப போய் எதுக்கு அதெல்லாம்? ஏதோ ரீசன் சொல்லு. வேடா போன இம்ச. பயப்படாதீங்க அண்ணே, அவங்க இருக்காடா எனக்கு தெரியும். நீங்கள் இதை சரி பண்ணீங்கன்னா வர்றேண்ணே. தம்பி வேலைக்கா? ஆமாண்டி. எங்க பாப்பா ஸ்கூல் கிளம்பிச்சா? 7 மணிக்கு போயிட்டா. நீங்க வந்து 1 மாசம் ஆகுது, இன்னும் பாப்பாவை பார்க்கவே முடியல. சாயங்காலம் வந்த உடனே அழைச்சிட்டு வரேன். நான் வேலை முடிஞ்சு வர 10 மணி ஆயிடும். நான் வரேன் ஆண்டி. தம்பி, அம்மா இருக்காங்களா? வாடகையா? ஒரு நிமிஷம். அம்மா, மேல் வீட்டு ஆண்டி வாடகை கொடுக்க வந்திருக்காங்க. உள்ள வந்து உட்கார சொல்லு. உள்ள கூப்பிடுறேன், போங்க. சரி. டேய், டவுட்டு நம்பவே முடியலையா? மாப்ள பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ. மம்மி ஆசீர்வாதம். ஏதாவது பொண்ணுகிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா? எஸ். யாரா? மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு பேசுவாள மாப்ள. ஆமா. அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா போன்லயே செட் ஆயிட்டா. சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா? இல்லடா. அவளோட போட்டோவாவது பார்த்திருக்கியா? சர்ப்ரைஸ் பெரும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன். மாப்ள நேர்ல மொக்கையா இருந்தா என்னடா பண்ணுவ? போட்டோண்டா பாம. ஏன் அப்படி நாரவாயா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராது. பொறாமைக்கு பிறந்தவனே. மாப்ள ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் யோசித்து பாரு. நீ நேர்ல போய் பார்த்து அவ மொக்கையா இருந்து அவாய்ட் பண்ண முடியாம அவளே கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தா என்னடா பண்ணுவ? ஏன் அப்படி குட்டையை குழப்புற? குட்டையை குழப்பல மாப்ள, குட்டையில விழுந்துடாதான் சொல்ல வரேன். இப்போ நான் என்ன பண்ணணுங்கிற? மாப்ள நீ சட்டையை மாத்திட்டனால அவளுக்கு ஒன்று அடையாளம் தெரியாது. போய் பார்ப்போம். ஃபிகர் நல்லா இருந்துச்சுன்னா அதை எதை சொல்லி சமாளிச்சிடலாம். மொக்கையா இருந்துச்சுன்னா இப்படி ஆயிடலாம். சரி, அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக் மாப்ள. ஏய் வந்துட்டானான்னு கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல. ஏய், அந்த பொண்ணான்னு பாரு. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை கொடுக்குற. இவளே தான்டா உன் தங்கச்சி. சூப்பரா இருக்கால மாப்ள. இப்போ என்ன பண்றது? குட்டியை கொலை பண்ணவனே கேளு. டேய் என்ன பண்றது? டேய் கருமம் பிடிச்சவனே, மாதிரியே ரெடி ஆகிட்டு இருக்க? யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சுத்தி வா. ஹே, அவர்தான் பேசு. ஹலோ ஹலோ, நான் தான். வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன். நீங்க? நானும் வந்துட்டீங்க. நான் உள்ளதாங்க இருக்கேன். பட் ஒரு ஸ்மால் சேஞ்ச். நான் உங்ககிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அதை எங்கள் அம்மா வாஷிங் போட்டாங்க. இப்போ ஒயிட்டில் ப்ளூ கலர் கோட்டு போட்டு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. பட் பேண்ட் அதே பேண்ட் தாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸுங்க. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? கமலி, ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் தான் கணேஷ். ஓ ஹாய், இவன் என் ஃப்ரெண்டு ரம்யா. ஹலோ, வணக்கங்க. இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் வணக்கம். நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு கோயிலில் நடக்குதுன்னு நினைக்கும் போது என் பேர் சிவகுமார். கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி கமிட்டட். ஓகே ரைட். இன்னொன்னு தெரியுமா, நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நீங்க இவ்வளவு கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? 7 வருஷமா லவ் பண்றேன். எத்தனாவது லவ்? ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க. ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்ணது இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். என்ன ஆச்சரியம். ஆக்சுவலா நான் நம்பவே கூடாது. சொன்னா கேளு கமலி. என்னடா பண்ண? சொல்றா. கமலி, என்னாச்சு? உண்மையா இருக்கணும்ன்றக்காக சட்டை மாத்த மேட்டர்ல சொல்லிட்டுடா. கமலி ஒரு நிமிஷம். கமலி சாரிப்பா என் ஃப்ரெண்டு சொன்னான்னு தெரியாம கேட்டேன். அப்ப நான் மொக்கையா இருந்தா என்ன விட்டுட்டு போயிருப்பல. அதான் உண்மையா ஒத்துக்கிட்டே இல்ல. எந்த ரீசனும் சொல்லாத. இன்னையோட உனக்கு எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு சொல்றா.
நான் பிரிச்சு தரேன். பரவாயில்ல, கொடுங்க. ஏலே ஏலே மருது இவ எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி விதி வருது ஏலே ஏலே மருது இவ எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி விதி வருது சுத்தமுள்ள உத்தமி குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு அவ முத்து பல்லு தெரியும் சிரிப்புக்கு மொத்த புசிர் பாரி போச்சு ஏலே ஏலே மருது இவ எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி விதி வருது வயசு கண்ணியோ மனசு கடவுளோ போடவ கட்டி போகும் பொல்லாத குழந்தையோ சிறுத்த இட போல என்னும் சிறு வாடுது பெருத்த தானம் போல பிரியமோ கூடுது ஒரு மெல்லிய மேகமா போகிறான் அந்த மீனாட்சி கிளிவளோ ஒரு மின்னலின் பிள்ளைய பார்க்கிறான் நாளை என் தாயின் மருமகளோ ஏலே ஏலே மருது இவ எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தெரு தெரு மேல மாசி விதி வருது शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्धात्री शीतलाजी नमो नमः தரும தேவதை கருணை பார்க்கையில் சபலம் பறக்குது சரீரம் மறக்குது ஆண்டு 18 அனைவர்க்கும் தாயடி அன்னை தெரேசாவின் பேத்தியும் நீயடி எந்த பெண்ணோடும் 70 காமமே அடி உன்னோடு தோடலையே சிறு முந்தானை மூடிடும் தெய்வமே உன்ன முத்தாட தோடலையே ஏலே ஏலே மருது இவ எந்த ஊரு கருது பாரு பாரு தங்க தேரு தேரு மேல மாசி விதி வருது சுத்தமுள்ள உத்தமி குணத்துக்கு இந்த மனம் விழுந்தாச்சு அவ முத்து பல்லு தெரியும் சிரிப்புக்கு மொத்த புசிர் பறி போச்சு யாரோ யாரோ ஒருத்தி முன்ன போறா என்ன கடத்தி ஆள கொல்லும் அந்த கொள்ளி கண்ணில் உசுரோட என்ன கொளுத்தி என்னடா மாப்ள என்னாச்சு? எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துட்டா மாப்பிள்ள ஒன்றும் முடியலை எல்லாம் அந்த குண்டனால வந்தது. டவுட்டு உன்னால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. என்னடா? ஒரு கட்டிங் போட்டே பேசலாமா ப்ளீஸ்? கட்டிங்ன உடனே நான் அந்த கட்டிங்னு நினச்சிட்டேன்.
இந்த கட்டிங் தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டேன். சிரிக்காத.